கேரளாவை சேர்ந்த 1.5 வயசு குழந்தை ஹர்ஷத்துக்கு என்ன நடந்துச்சு, பின்னாடி யாரு காரணமா இருக்கா, அதே போல அந்த தாய் எப்படி இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தாங்க, இப்படின்ற நிறைய கொஸ்டின் மார்க் வந்து எழுந்துட்டு இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு, போலீஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு நிக்கிஸ் நியூஸ். கேரளா நெடுமங்காடை சேர்ந்த 24 வயசான அகிலா தன்னோட 1.5 வயசு குழந்தையான ஹர்ஷித் கூட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த மாதம் 29ஆம் தேதி அஸ்கர் அந்த 1.5 வயசு குழந்தை ஹர்ஷத்தை கூட்டிட்டு திருவனந்தபுரத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த குழந்தைக்கு மத்தியானம் சாப்பிட்ட உணவு தொண்டையில சிக்கிச்சுன்னு சொல்லி அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ண சில நேரங்கள்லயே சில நிமிஷங்கள்லயே அந்த குழந்தை இறந்துடுறாங்க. டாக்டர்ஸ் அவங்களோட உடம்பை வந்துட்டு அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, இந்த குழந்தையோட உடம்புல 51 காயங்கள் இருந்திருக்கு. 51 இன்ஜூரிஸுமே வந்துட்டு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த விஷயங்கள் கிடையாது. அந்த 51 இன்ஜூரிஸுமே எப்படி இருந்திருக்குன்னா, சிலது வந்துட்டு பழைய காயங்களா இருக்கு, சிலது வந்து புதிய காயங்களா இருக்கு, உடம்புல வந்து சூடு தழும்புகள் இருக்கு, அதே போல குழந்தையோட பிரைவேட் பார்ட்லயுமே வந்துட்டு அடிபட்டு இருந்திருக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கல, விழுந்து எங்கேயுமே அடி வாங்கலன்னா இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா, எப்படி நடந்திருக்கும்னு பார்க்குறப்போ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைய வந்து தொடர்ந்து சில வாரங்களாவே வந்து அடிச்சு துன்புறுத்தினதுனால இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த குழந்தையோட உடம்புல இருந்த சூடு தழும்புகள் எல்லாமே சிகரெட்டால உண்டாக்குனதாவுமே அந்த ரிப்போர்ட்ல வெளிவந்திருக்கு. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பாக்குறப்ப அஸ்கர் இவர் தான் பண்ணியிருக்கிறதா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து நிரூபணம் ஆகுது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல குழந்தை இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்போ, தொடர்ந்து இந்த குழந்தை அனுபவிச்ச இந்த துன்புறுத்தல்னால இன்டர்னல் ப்ளீடிங் நிறையவே இருந்திருக்கு. அதே போல குழந்தையோட தலையில வந்து ஒரு பலத்த காயம் இருந்திருக்கு. அந்த காயம் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தா, அந்த குழந்தையோட தலைய வேகமாக செவுத்து அடிச்சிருக்காங்க. அதனால மூளையிலையும் அடிபட்டிருக்கு, தலையிலையுமே அடிபட்டிருக்கு. இதனாலே இந்த குழந்தை இறந்திருக்கிறதா வந்து ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு. போலீஸ் வந்து அஸ்கரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் வாங்கிட்டாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது, அவங்களோட அம்மா அகிலா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அந்த குழந்தை இறந்த அன்னைக்கு வந்து அகிலா ஊர்லேயே இல்லை. அப்புறம் அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக வந்ததாகவுமே வந்துட்டு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இவங்க வந்து விஷயம் தெரிஞ்சு கேரளாவுக்கு வந்து அகிலா வந்திருக்காங்க. எந்த ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ராகேஷனில் வந்துட்டு அஸ்கர் அடித்ததையும் இவங்க வந்து அதை எதையுமே தடுக்காமல் இருந்ததுமே வந்து வெளியே வந்திருக்கு. கேரளா போலீஸ் வந்து அஸ்கரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாக்குமூலங்கள் வாங்கினதுக்கு அப்புறம், அவர்கிட்ட வந்து இன்ட்ராகேட் பண்ணதுக்கு அப்புறம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க இருந்த வாடகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகிற வழியிலே வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து கூட்டிட்டாங்க. அவங்க இருந்த கோவத்துக்கு போலீஸையுமே தாண்டி வந்து அஸ்கரை அடிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் தடுத்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே போல் மக்கள் அஸ்கரோட காரையுமே வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இதுல வந்து மக்களோட கோபம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த குழந்தையோட வீடியோ சில வாரங்களுக்கு முன்னாடியே வெளியே வந்திருக்கு. இந்த குழந்தையோட 2 கைகளுமே அடிபட்டு மாவுக்கட்டு போட்டிருந்ததும் அவங்க அம்மா அகிலா அவங்க கையில வச்சிருந்த ஒரு வீடியோவை ஒரு விளாகர் எடுத்திருக்காரு. அந்த விளாகர் வந்து கேட்டிருந்திருக்காரு அகிலா கிட்ட, குழந்தைக்கு என்னாச்சு, எதனால் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறப்போ இவங்க வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது விழுந்து கை அடிபட்டதா சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து கேரளாவில் வைரல் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தையோட நிலைமையும் பார்த்து, அந்த குழந்தை எவ்வளோ தூரம் வந்து விளையாண்டு அடிபட்டதை பார்த்து பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை அகிலாவோட அம்மா பார்த்து அகிலா கிட்ட வந்து கேட்டிருந்திருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறப்போ அகிலா அப்போவுமே அவங்க கிட்ட வந்துட்டு சைக்கிள்ல இருந்து விழுந்து வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அகிலாவோட அம்மா வந்து அங்கே இருக்கிற கேரளாவில் இருக்கிற சில நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அஸ்கர் வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட வந்து அகிலாவை பேச விடாமல் பண்ணதாகவும் அந்த குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணதாகவும் அதை குறித்து நான் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னுமே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க நிச்சயமாக சொன்னாங்க, ஹர்ஷித்தோட இறப்புக்கு கண்டிப்பாக வந்து அகிலாவும் அஸ்கரும் தான் காரணம் அப்படின்னு நிரூபணமாக சொல்லியிருந்தாங்க. அதே இடத்துல அகிலாவோட முதல் கணவரோட அப்பா அவருமே அங்க இருந்தாரு. அவருமே அந்த வீடியோவை பார்த்து அகிலா கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அவங்க கிட்டயுமே வந்து சைக்கிள்ல இருந்து விழுந்து குழந்தைக்கு 2 கையிலுமே அடிபட்டுருச்சு அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் அவர் வந்து அந்த லோக்கல் டிவி சேனல்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்திருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு
ஒரு டாட்ஸாக கனெக்ட் பண்ணப்படுது. போலீஸ் என்ன சந்தேகிக்கப்படுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு 2 கை முறிவுமே வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி விழுந்து அடிபட்டிருக்க வாய்ப்பு இல்லை, இவர் தான் வந்து அடிச்சிருப்பாரு, அதனால தான் இந்த குழந்தைக்கு வந்து கை முறிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேரளா போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல வந்து கண்டிப்பா அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். இதுல குற்றவாளியா இருக்கிற இவங்க 2 பேருக்குமே வந்து தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். இதை தான் வந்து மக்கள் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டு நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ்ல இதே போல இதே பேட்டர்ன்ல ஒரு 1.5 வயசு குழந்தை இறந்ததா ஒரு நியூஸ் வருது. உத்தரப்பிரதேஷ்ல என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருக்கிற ஃபிரோசாபாத்தை சேர்ந்த ஜிதேந்தர் பதக் அப்படிங்கிறவர் வந்து அவர் காதலிச்சுட்டு வந்திருந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு, தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருந்திருக்காரு. ஆனா அவங்க வந்து அவரோட ப்ரொப்போசலை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை தாங்க முடியாம இவர் வந்து எதனால இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, எமோஷனலா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி 1.5 வயசு குழந்தை இருந்ததாகவும், அந்த குழந்தை வந்து இவரோட காதலுக்கு அந்த 1.5 வயசு குழந்தை தான் வந்துட்டு தடையா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அந்த குழந்தைய வந்து ரோட்லயே வச்சு அடிச்சதால அந்த குழந்தை இறந்து போயிட்டாங்க. இவர் அடிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்குறவங்களோட மனசெல்லாம் வந்து ரொம்ப கணக்க செஞ்சிருச்சு. இப்படி ஒரு செயலை யார் செய்வா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிகள் வருது. 2 கேஸுமே வந்து சிமிலரான கேஸ் தான். 2 கேஸ்லையுமே வந்து 1.5 வயசு குழந்தைங்க வந்து பலியாயிருக்காங்க. இதை பார்க்குறப்போ வந்துட்டு குழந்தைகளுக்கு எங்கே தான் சேஃபாக இருப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்குறப்போ வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களா இருக்கட்டும், அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஒரு கேர்டேக்கரோ இல்லை வந்துட்டு ஒரு பேபி சிட்டரோ வச்சுருந்தோன்னா அவங்களுமே அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒரு விதத்தில் துன்புறுத்துறாங்க அப்படின்ற வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு, அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சொசைட்டிலையுமே அந்த குழந்தைகளால் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்குது. வீட்டில் தான் சேஃபாக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படியெல்லாம் நியூஸ் வெளியே வரப்போ வீட்டில் அம்மா அப்பானாலேயோ இல்லை வந்து தன்னோட ஸ்டெப் ஃபாதர்னாலேயோ யாரானாலேயுமே வந்து இந்த குழந்தைங்க சேஃபாக இல்லைன்னா எங்கே தான் சேஃபாக இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா குழந்தைங்க இல்லைன்னு ஏங்கி தவிக்கிற மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இருக்கிற குழந்தைய துன்புறுத்துறவங்க இருக்காங்க. சப்போஸ் இதை பார்க்குற நீங்கள் வந்து எங்கேயோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது, உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு தயக்கப்படாமல் சைல்டு ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரியும் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. இதுக்கப்புறம் எந்த விஷயமும் நடக்காமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்போம். அண்ட் ஐ ஹோப் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் கிட்ஸ்க்கு வந்து இந்த சொசைட்டி இதுக்கப்புறமாச்சு சேஃபாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு. And thanks for watching.